ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம். இரவு தூங்கும்போது தலையணை கடியில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வைத்து நீங்கள் இரவு தூங்கும்போது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களும் நீங்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தலையணைகளில் வச்சு தூங்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலையில் தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் ஏற்றினதை பார்த்ததுக்கு அப்புறமா நாம் எல்லாரும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதால, அதே நேரம் சிவபெருமானுக்கும் உகந்த நாளாக இருக்கிறதால 2 தெய்வங்களும் ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இது போக இன்றைய தினம் பிரதோஷம், அதுவும் வளர்பிறை பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த நாள். இந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. பிரதோஷமும் வெள்ளிக்கிழமையும் திருக்கார்த்திகை தீபமும் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லி பல நன்மைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இன்றைய தினம். பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் வேரோடு நீக்கி வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாள். அது கூட தகப்பன் சுவாமியாக கருதப்படக்கூடிய முருகப்பெருமான் கிருத்திகை நட்சத்திரம். இப்போ மாலை 4:30 6 மணி பிரதோஷ வேளையில் சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானையும் வேண்டிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக சன்னதிலையும் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறமா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே பிரதோஷ வேலை முடிய போகிற நேரத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலையில் தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் 27 எண்ணிக்கையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 27 எண்ணிக்கையில் மண் அகல் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, பூஜையில் ஏற்றக்கூடிய மற்ற விளக்குகள்லாம் நீங்கள் கணக்கில் சேர்க்காம 27 எண்ணிக்கையில் அகல் விளக்கு ஏற்றணும். இப்போ நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றணும், எந்த பொருளுக்கு அடியில் தீபம் ஏற்றணும், விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு பல பதிவுகள் போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினம் பொரியில் செய்யப்பட்ட எந்த விதமான பலகாரமாக இருந்தாலும் அது ரொம்ப உகந்தது. அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு அப்பம் செய்யறதும் ரொம்ப விசேஷம். செய்யக்கூடிய இந்த பலகாரங்களை நீங்களும் உங்கள் குடும்பத்தார் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கையால் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும்ல. ஒரு அப்பம் இருக்குன்னா அது ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கலாம். இது மூலயமா எக்கச்சக்கமான புண்ணிய பலன்கள் உங்கள் குடும்பத்துக்கே வந்து சேரும். இது வளர்பிறை நாள், பிரதோஷம், வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால உங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். அதுவும் இந்த சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை 8 மணிலேருந்து 9 மணி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் சுக்கிரஹோரையில் தங்கம் வெள்ளி வாங்கிறது வீட்டுக்கு எக்கச்சக்கமான ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாரையும் உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குறதுக்கு மறக்காதீங்க. இது போக உங்களோட வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட தலையணை கடையில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கலந்து நீங்கள் தலையணைகளை வச்சு தூங்கணும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பொருட்களை நீங்கள் எந்த மாதிரி தயார் செய்யணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த பொருட்களை நீங்கள் பிரத்யேகமாக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் தயார் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் சக்தியை ஏற்றினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தலையணைகளை வச்சு தூங்க போகிறீங்க. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா 3 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கணும். மிளகு அப்படிங்கிறது கடன் தொகையை போக்கக்கூடிய, கடன் தொகையை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். 10 மிளகு இருந்தால் பகையர் வீட்டில் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு மிளகை 3 எண்ணிக்கையில் எடுத்து சின்னதாக ஒரு தட்டில் பூஜையில் வச்சுடுங்க. வாராகி அம்மனுக்கும் காலபைரவர் வழிபாட்டுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய இந்த மிளகு உங்கள் குடும்பத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்ததாக ஒரே ஒரு சிட்டிகை அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளவுதான். சும்மா கிள்ளி எடுத்து வச்சா கூட போதும். கல்லுப்பு உங்களோட கையால் கிள்ளும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கல்லுப்பு வருதோ அந்த அளவுக்கு தட்டில் அந்த மிளகு பக்கத்திலே வச்சுடுங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். கல்லுப்பு ஒருத்தவங்க வீட்டில் அந்த உப்பு ஜாலியாக நிறைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் சும்மா கிள்ளி வைக்கிற அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு எடுத்து அந்த மிளகுலே அந்த தட்டு பக்கத்தில் வச்சுடுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள்
வில்வ இலை. வில்வ இலை அப்படிங்கிறது ஒரு தெய்வ மூலிகை, ஆக்ரோஷ்ண மூலிகை, தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதுவும் பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நம்ம வில்வ இலை அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை முழுமையாக நீக்கி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த 3 பொருட்கள்ல ஒருவேளை உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கலையா? பரவாயில்ல. அதுக்கு பதில் கல்லுப்பு, மிளகு. ஒருவேளை வில்வ இலை வைக்கிறதுக்கான விருப்பம் இல்லைனாலும் அதை நீங்க தவிர்த்திடலாம். ஆனா வைக்கிறதால எந்த கெடுதலும் ஏற்படாது. இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா கிடைக்கும். வில்வ இலைக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்றைய தினம் பிரதோஷம் அப்படிங்கிறதால மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கோவில்ல பிரதோஷ வேளைகள்ல கோவில் வாசல்ல கட்டாயம் வில்வ இலையை விற்பாங்க. அப்படி அதை வாங்க கூட கட்டாயம் இல்ல. கோவிலுக்கு நீங்க போனாலே அங்க வில்வ இலைய பிரசாதமா குடுப்பாங்க. அத கூட நீங்க வாங்கிட்டு வரலாம். அத வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, கல்லுப்பு, மிளகு, அப்புறம் வில்வ இலை இந்த 3த்தையும் சேர்த்து சின்னதா ஒரு கவர்லயோ, இல்ல ஒரு பேப்பர்லயோ மடிச்சு பூஜை அறையிலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம், வெளியில போலாம், சாப்பிடலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தலையணைக்கு அடியில இந்த பொருட்கள வச்சு, அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. வீட்ல வந்து ஒரு 5, 6 நபர்கள் இருக்கீங்கன்னா, எல்லா நபர்களும் இத ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும்ன்ற கட்டாயம் கிடையாது. குடும்பத்தில இருக்கக்கூடிய குடும்ப தலைவியோ, குடும்பத் தலைவரோ யாராவது ஒருத்தருக்காவது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். இப்படி பண்றதால குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுபிக்ஷம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். குறிப்பா குழந்தைங்களையோ, இல்ல வயதானவங்களுக்கோ இப்படி பண்ணாம, வீட்ல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், தலைவில யாராவது ஒரு ஆள், முடிஞ்சா 2 பேரும் கூட இரவு தூங்கும்போது தலையணைக்கடியில இந்த பொருட்கள வச்சு தூங்கிட்டு, மறுநாள் அதாவது சனிக்கிழமை காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா இந்த 2 பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீடு பக்கத்துல ஆறு, ஏரி, குளம் இருந்துச்சுன்னா, அங்க தண்ணியில விட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. அப்படி ஆறு, ஏரி, குளம் இல்லையா, உங்க வீடுகள்ல, தெருக்கள்ல குப்பைகள போடுறதுக்குன்னு பொதுவா இடம் இருக்கும். அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு, வந்த உடனேயே வேற எந்த வேலையும் செய்யாம தலைக்கு குளிச்சுடுங்க. இது மூலியமா என்ன நடக்கும்னா, மிளகு, கல்லுப்பு இந்த மாரி பொருட்கள தலைக்கு அடி வச்சு தூங்கும்போது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்கள், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் அந்த கல்லுப்பும், மிளகும் உள்வாங்கிக்கும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் அது உள்வாங்கிக்கும். தூங்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கும். அதுவும் கார்த்திகை தீபம் மாதிரியான ஒளிமயமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இரவு முழுக்க இந்த பொருள் உங்க தலையணைக்கடியில இருக்கும்போது, உங்க வாழ்க்கைய அது பிரகாசமா மாத்தும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தலையணைக்கடியில வைக்கிறதால என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது மூலியமா உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்ல. ஒருவேளை ஒரு மாற்றுதல் ஏற்பட்டு, ஒரு பெரிய வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுதுன்னா, அது எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் சேரும். அத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, சுக்கிர பகவான் வழிபாடு, மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். கூடவே வளர்பிறை நாள், பிரதோஷ நாள், வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால உங்க வீட்டுக்கு நீங்க என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஒரு குண்டுமணி வாங்கினா கூட, ஒரு ஊசி வாங்கினா கூட பரவாயில்ல. இன்றைய நாள் போய் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும். வாங்கக்கூடிய பொருள் பன்மடங்கு பெருகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.